ஹாய் கேலக்ஸி ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து இது ஒரு சைன்அப் டாஸ்க் தான். சைன்அப் அண்டு டூ ஆக்ஷன் சரிங்களா. இது வந்து 1554 பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு மெயில் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுற மாதிரி தான். ஸோ சில ஒரு லெவலில் டாஸ்க்குகள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ஏர்ன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் டாஸ்க் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் டாஸ்க் கொடுக்குமே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வருது இல்லையா, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த லிங்க் கொடுத்தா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5000 காயின்ஸ் கிட்ட அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வச்சா போதும் சரிங்களா. மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸில் அந்த டாஸ்க் முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் வரும். இந்த ரிஜிஸ்டர் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், அக்ரி கீழே வந்து ஐ அக்ரி கொடுத்து நீங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் அதை ஃபில் பண்ணிட்டு சைன் அப் ஆஃபர் அப்படிங்கிற அந்த சைன் அப் அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் ஆகும் சரியா. நீங்கள் கொடுக்கும்போது யூசர் நேம் வந்து ஆல்ரெடி எக்ஸிட் அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் யூசர் நேம் மட்டும் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி அகைன் கொடுத்து பார்த்து சைன் அப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரவுமே உங்களுக்கு மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். அதில் போய்ட்டு வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். உள்ளே வரமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் சரியா. இதில் வந்து அக்ரி கொடுத்துக்கலாம். இந்த கார்னரில் அந்த கோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய டாஸ்க்கள் கம்ப்ளீட் இந்த வெப்சைட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, பிடிஎஸ் வேர்ல்டு, சர்பேட்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஏதாவது விசிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இந்த விசிட்னு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வியூ ஆகும். அதுக்கான காயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குகள் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் ஒரு காயின்ஸில் ஆட் ஆகும். ஓகேவா. ஓகே, ஏதாவது விசிட் பண்ணியாச்சு இல்லையா, அடுத்து மறுபடியும் ஒரு விசிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதுவும் மறுபடியும் வியூ ஆகி உங்களுக்கு அதுக்கான காயின்ஸுகள் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விசிட் கொடுத்து நீங்கள் இந்த டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த காயின்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சா போதும். ஓகேவா. ஓகே, அகைன் வந்து மறுபடியும் ஒரு விசிட் கொடுத்துக்கோங்க. எல்லா விசிட்டுமே ஜஸ்ட் அந்த பேஜை வந்து வியூ பண்ணிட்டு அந்த கொஞ்சம் சொன்ன செகண்டில் விசிட் பண்ணிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் சரியா. ஸோ இப்படி கொடுத்துட்ருக்கும்போது உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்டட் ஆகும். அதுவே உங்களுக்கு வந்து அதில் ஸ்க்ரீனில் தெரியும். ஓகேவா. ஓகே, பேஜ் நல்லா ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டுக்கோங்க. உங்களுக்கு காயின்ஸ்லாம் ஆட் ஆயிரும். இப்போ வந்து கார்னர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கார்னருக்கு 3 கூட கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ காயின்ஸை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கிற பேலன்ஸுங்கிற இடத்துல உங்களுக்கு 5000 காயின்ஸ்கள் இருக்கணும். ஓகேவா. ஓகே, அதில் லெவல் எல்லாமே போட்டிருக்கோம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 5000 இருக்குது. ஸோ இந்த பேஜை அப்படியே வச்சு, அதாவது இது ஹோம் பேஜ். ஓகேவா. ஸோ இது அப்படியே வந்து இந்த காயின்ஸ்கள் தெரியுற பேலன்ஸ் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். டெக்ஸ்ட் குரூப்பில் அவங்களோட யூசர் நேம் நீங்கள் உள்ளே கொடுத்து வந்தீங்க இல்லையா, அந்த யூசர் நேம் கொடுத்துருங்க. ஓகே, இதை இமேஜ் வந்து சேம் அந்த காயின் தர்ற மாதிரி அந்த இமேஜை அப்லோட் பண்ணிடலாம். அவ்வளோதான் அந்த டாஸ்க்கு. ஸோ 1500 பாயிண்ட்டில் இந்த டாஸ்க்கை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். உள்ளே போய் செக் பண்ண உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.